திரைப்பட நடிகை கௌதமி நமது தொலைபேசி இணைப்பில் இணைந்திருக்கிறார். கமலஹாசனிடம் இருந்து பிரிந்து விட்டதாக அவர் ட்விட்டர் பதிவில் தெரிவித்திருக்கிறார். இது குறித்து அவரிடமே நாம் கேட்கலாம். மேடம் வணக்கம். வணக்கமுங்க. தொலைபேசி இணைப்பில் வந்ததற்கு முதலில் நன்றி. திரு கமலஹாசனும் நீங்களும் ஒரு அனைவராலும் பார்க்கப்பட்ட ஒரு இணையர். இப்ப திடீர்னு இந்த பிரிவு நிகழ்வதற்கு என்ன காரணம்? இல்லைங்க, நான் என்னுடைய ட்விட்டர் பிளாக் இதுல எழுதின மாதிரி திடீர்னு நடந்தது இல்லைங்க. ஏன்னா இவ்வளோ ஆழமான ஒரு கமிட்மெண்ட் திடீர்னு சொல்லி இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இருக்காது. வாழ்க்கையில மாற்றங்களுங்கிறது நிறைய வரும். அதுக்கு தகுந்த மாதிரி பீப்புள் ஆல்சோ சேஞ்ச். எப்போவுமே அந்த மாற்றங்கள் ஒரே வழியா போகணும்னு இல்லை. ஸோ அது வேறு வேறு பாதையில போகும்போது கொஞ்சம் வேதனையா இருக்கும். ஸோ அப்போ அந்த நேரத்துல என்ன முடிவு எடுக்கணுமோ அது ஒருத்தருக்கும் தகுந்த முடிவு அவங்கள யோசிச்சு எடுக்க வேண்டிய பொறுப்பு அவங்களுக்கு இருக்கு. ஸோ அதுதான் எடுக்க வேண்டியதா போச்சு. ஆனா கண்டிப்பா திடீர்னு எடுத்த முடிவு இல்லை. இல்ல, அதுதான் கேள்வி. 2 ஆண்டுகளா தீவிரமா சிந்திச்ச பிறகு இந்த முடிவை நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. 2 ஆண்டுகளா தீவிரமா சிந்திக்கிற வகையில அப்படி என்ன நடந்துச்சுன்னு சொல்ல முடியுமா? இல்லைங்க, அதான் சொல்றேன். இட்ஸ் a constant process over time. எதுவுமே திடீர்னு நடக்கிறது இல்லைங்கிறதுக்கு. ஏன்னா இப்ப நம்ம யாருமே சின்ன குழந்தைங்க இல்லை திடீர்னு முடிவு எடுக்கிறதுக்கு. திங்ஸ் ஸ்டார்ட் சேஞ்சிங். யூ கிவ் டைம், யூ ட்ரை ஃப்ரம் போத் சைட்ஸ். இட் டசன்ட் ஒர்க் அவுட். ஃபைனலி யூ ஹேவ் டு அக்செப்ட். அவ்வளவுதான். அந்த ப்ராசஸ்க்கு டைம் ஆகும். ஆமா, அந்த ப்ராசஸ்க்கு டைம் ஆகும். அவ்வளவுதான். கண்டிப்பா லேஸ்ல எடுக்கப்பட்ட முடிவு இல்லைங்கிறது. நல்லது. கால மாற்றம் இந்த முடிவுக்கு உங்களை நிர்பந்திக்கிறதா சொல்லியிருக்கீங்க. திரு கமலஹாசனோட இந்த முடிவு குறித்து நீங்க விவாதிச்சீங்களா? இது குறித்து அவர் என்ன சொன்னார்? புரியலங்க, இன்னொரு வாட்டி கேக்குறீங்களா? திரு கமலஹாசனோட இந்த பிரிவு முடிவு குறித்து நீங்க விவாதிச்சீங்களா? இது குறித்து அவர் ஏதாவது சொன்னாரா? முடிவு எடுக்கிறதுங்கிறது ஒருத்தருக்குள்ள இருக்கணுங்க, எஸ்பெஷலி அடல்ட்ஸா இருந்த பிறகு. ஆனா அதே நேரத்துல ஒரு ஜாயிண்ட் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறதுனால கண்டிப்பா இது ஒரு டிஸ்கஸ் பண்ணி எடுத்த முடியும் தான். இதுல ரொம்ப மெச்சூரா, ரொம்ப என்ன சொல்றது, சிம்பத்தட்டிக்கா எடுக்கப்பட்ட முடிவு தான். இது கண்டிப்பா உங்களுடைய மகளின் எதிர்காலத்தை மனசுல வச்சுதான் எடுக்கப்பட்ட முடிவா, இல்ல வேறு ஏதாவது காரணம் இருக்க வாய்ப்பு இருக்கா? மன நிம்மதி முக்கியங்க. மன நிம்மதி இருந்ததுன்னா குழந்தைங்களை வளர்க்கறதுக்கோ, இல்ல சரியான ஒரு சந்தோஷமா வளர்க்கறதுக்கோ, இல்ல ஒரு வாழ்க்கைங்கிறது சந்தோஷமா எதிர்பார்க்கறதுக்கான வழி கிடைக்கும். அது எனக்கு மட்டும் இல்லை, ஏன்னா 2 பேரும் ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது அந்த எஃபெக்ட் 2 பேரும் மேலேயும் இருக்கும். ஸோ டெஃபினெட்லி இட்ஸ் சம்திங் தட் இஸ் குட் ஃபார் எவ்ரிபடி. திருமதி கௌதமி, நீங்க சமீபத்துல பிரதமர் மோடியை கூட சந்திச்சுட்டு வந்தீங்க, ஒரு சமூக விழிப்புணர்வு அந்த மார்பக புற்றுநோய் குறித்து. அடுத்த கட்டமா நீங்க எதுல கான்சென்ட்ரேட் பண்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு? எந்த ஒரு விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்ணோன்னு நான் நினைக்கல எப்பவுமே. ஏன்னா எப்பவுமே ஒரே நேரத்துல பல விஷயங்கள் நான் செஞ்சிட்டு இருக்கேன். அது லைஃப் அகெயின் ஃபவுண்டேஷன். நான் எதுக்காக பிரதமரை போய் சந்திச்சேன்னா, லைஃப் அகெயின் ஃபவுண்டேஷனுங்கிறது என்னுடைய கிரேட் பேஷன். அது ரொம்ப நாளாவே யோசிச்சு பிளான் பண்ணி ரொம்ப ஆழமா என்ன சொல்றது, கமிட்மெண்ட் உள்ள ஒரு விஷயம் எனக்கு. ஸோ அது கண்டிப்பா என் வாழ்க்கையில ஒரு கான்ஸ்டன்ட் இதுவா இருக்கும். அது போக என்னுடைய ஒர்க், எல்லாத்துக்கும் மேல என்னுடைய குழந்தை, என் டாட்டர். கௌதமி, உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல இணையரா கமலஹாசன் இருந்தார். நீங்க ஏற்கனவே பல நிகழ்வுல குறிப்பிட்டிருக்கீங்க. திரு கமலஹாசனை பற்றி உங்களுடைய வியூ என்ன? இல்லைங்க, ஐ திங்க் அதை பத்தி நிறைய பேசியிருக்கோம். இது அந்த டைம் இல்லை அது சொல்றதுக்கு. அண்ட் என்னங்கிறது கூட நான் சொல்ல வேண்டிய அந்த பிளாக்ல சொல்லியிருக்கேன். ஸோ வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட், நான் தயவு செய்து நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். இந்த ஒரு அதாவது இப்போ இருக்கிற சிச்சுவேஷன், இப்ப எடுக்கப்பட்டிருக்கிற முடிவு பத்தி எல்லாருக்கும் சொல்லணும், தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு கடமையில நான் பேசியிருக்கேன். வேற எந்த ஒரு எண்ணமும் இல்லை. அவர் மேல இருக்கிற அந்த ரெஸ்பெக்ட், அந்த அட்மிரேஷன் என்னைக்குமே இருக்கும். அண்ட் as I said, I will be there applauding every one of his achievements and looking forward to everything that he does next.
கௌதமி, தற்போது கமல் இயக்கி வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த சபாஷ் நாயுடு படத்துல வந்து நீங்க காஸ்டியூம் டிசைனரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. தொடர்ந்து அந்த பணியை நீங்க தொடர்வீங்களா, இல்ல அதுக்கு உண்டான வாய்ப்பு எப்படி? கண்டிப்பாங்க. ஐ எம் a professional. That is a professional commitment. So if that is something that I should do, definitely கண்டிப்பா நான் பண்ணுவேன்.